Greetings again. மதுரமாய் மாறின ஒரு கசப்பான வாழ்க்கை. A sweetened bitter life. கசந்த மாறா மதுரமாகுமா? Yes, the answer is yes. God can transform a bitter pool into a sweet pool. அங்கே ரூத்துடைய வாழ்க்கை குறித்து ஒரு சின்ன தியானம். Ruth, who is Ruth? Is a great grandmother of David. இஸ் அ மதர் ஆஃப் ஓபேத். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன், விச் மீன்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் டேவிட். அந்த கிராண்ட் ஃபாதருக்குரிய அம்மா கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் டேவிட். ஈசாயின் தகப்பனாகிய ஓபேத் ரூத்தனுடைய மகன். இந்த வம்சத்திலே இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்துடைய வம்சத்தில் இடம்பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிருபையை, ஒரு கசப்பு நிறைந்த எல்லாவற்றையும் இழந்த ஒரு ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவள் ஒரு புறஜாதையா இருந்தாலும் கூட கர்த்தர் அவளுக்கு இறங்கி அந்த கசப்பை மாற்றினார். இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே சத்துரு கசப்பை ஆட் பண்ணுவதை நம்ம பார்க்கலாம். இந்த கசப்பு இந்த உலகத்திலிருந்தும் உலகத்தின் அதிபதியான பிசாசினிடத்திலிருந்தும் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்தும் கசந்த மனிதர்களிடத்திலிருந்தும் இந்த கசப்பு வருகிறது. எசேக்கியா ராஜா இப்படியாக சொன்னான், என் வாழ்நாள் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். His life became bitter because of the disease. கேன்சர் நிமித்தம், அறிவுளவு என்ற வியாதி நிமித்தம் அவன் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. அவனை கர்த்தர் அந்த கசப்பை மாற்றினவுடன் என் வாழ்நாளெல்லாம் என் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் என்று சொன்னான். இப்படி வேதத்திலே அநேக கசப்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த கசப்பை ஒரு நானோ செகண்ட்ல ஆண்டவரால இனிப்பா மாற்ற முடியும். அந்த Holy Spirit adds sweetness, whereas devil and persons, இந்த உலகத்தினுடைய வைரக்கம் நிறைந்த மனிதர்கள், அந்த உலகத்தினுடைய ஆவி நமக்கு கசப்பை கொடுத்து விடுகிறது. நாம் சில சத்தியத்தை தியானிக்கலாம். அதற்கு அவள் என்னை நகமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எனக்கு மிகுந்த கசப்பு வந்திருக்கிறது. I am going through a bitter, everything is bitter. எங்க தொட்டாலும் பிட்டரா இருக்குன்னு சொல்லி சில கசப்பான காய்களை நம்ம பார்க்கணும். லேசா தொட்டா போதும் இந்த உடம்பு ஃபுல்லா கசந்துரும். கோயம்புத்தூர்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகுன்னு ஒன்று இருக்கு. அதை ஒரு சின்ன பீஸ் வாயில வச்சா இந்த உடம்பு ஃபுல்லா இனிக்கும். இட் வில் ஸ்ப்ரெட் ஸ்வீட்னஸ் த்ரூ ஆல் யுவர் வைன்ஸ் ஃப்ரம் த டங். அதே போலதான் இந்த உலகத்தினுடைய கசப்பு, மரண கசப்பு, நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாவற்றிலும் அந்த கசப்பு ஊடுருவி விடும். இப்படிப்பட்ட கசப்பை கர்த்தர் எப்படி மதுரமாக மாற்றக்கூடும் என்றுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போயிடும். அந்த கசப்பை எப்படி மாற்றினார் ஆண்டவர்? ரூத்து வாழ்க்கையில நடந்ததை நீங்கள் அறிவீர்கள். ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதே நகோமி, எனக்கு கசப்பு வந்தது என்று பாடின நகோமி இப்படியா பாடுகிறாள் அந்த குழந்தையை குறித்து, ஒபேத்தை குறித்து. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர்வதிலே உன்னை ஆதரிக்கணுமா இருக்கிற கடவுள். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிறோம், உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றான். 7 குமாரரை காட்டிலும் அருமையா இருக்கிற மருமகள் என்று ரூத்தை குறித்து சாட்சி சொல்லுது. இந்த வருஷத்தை வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். Your daughter-in-law is better than, more than all your 7 sons. யோசித்து பாருங்க, என்ன ஒரு சாட்சி ரூத்தை கொடுத்து. அருமையா இருக்கிற ஒரு மருமகள். இது கர்த்தர் தருகிறார். வாழ்க்கையில கசப்பு வந்தது, ஆனா அந்த கசப்பை மாற்றக்கூடிய ஒரு ஆள் கூட இருந்தாங்க. யாரு? ரூத். ஸோ கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருடைய கசப்பை மாற்றக்கூடும். உங்க வாழ்க்கையில உள்ள கசப்பு வந்திருந்தா, you are the person. You are going to transform, add sweetness in many others' life. ஸோ முதலாவது ஒரு கேள்வியோடு இந்த செய்தி ஆரம்பிக்கலாம். Are we adding bitterness into others' life? Or are we adding sweetness into others' life? நீங்க ஒரு ஆறுதலின் மகனா இருந்தீங்கன்னா, பிறருக்கு பக்தி விருத்திக்குரிய வார்த்தைகளை சொல்லி அவளுக்காக தருந்து பேசி அவர்களுக்கு இது கிறிஸ்துவின் அன்பை, ஒரு தாயினுடைய அன்பையும் ஒரு தகப்பனுடைய அன்பையும் கொடுக்கிற ஒரு ஆத்மாவா இருந்தா, you are a man who adds sweetness in others' life. Ruth added a sweetness in others' life. அவள் வாழ்க்கையில கசப்பு வந்திருந்தா கூட பிறருக்கு அவளை இனிமையை கொடுக்கிற ஒரு மகளாய் இருந்தாள். முதலாவது ரூத் செய்த முதலாவது காரியம், she decided to migrate along with her mother-in-law. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்ப வரும்படி எழுந்து, they rose up from Moab because there is no hope. கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேகர் செய்கிற தவறு அது. You are in government job, fine, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஒரு ஸ்கூல் டைசிஷன்லாம் இருக்கிறேன், யூ கான்ட் மூவ். பட் நீங்கள் அநேகருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, நீங்கள் ஜெப ரிக்வஸ்ட் ஜெபத்தை குறித்து எனக்கு வருகிற அநேக ஜெப குறிப்புகள் வேலையை கொடுத்துருக்கோம். ஒரு வேலையில் ஒரு பெரிய பாடு, எனக்கு ஒருவன் விரோதமாக இருக்கிறான்,
என்னோட உரிமைகள் அங்கே மறுக்கப்படுகிறது, என்னோட உயர்வு மறுக்கப்படுகிறது என்றால் ஒய் நாட் யூ ட்ரை அவுட் சைட்? ஏன் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, இன்னொரு இடத்த பார்க்கக்கூடாது? என் கூட இருக்கிற அநேக வெள்ளைக்காரர்கள் ஒயிட் டீச்சர்ஸ் இருக்காங்க, டச்காரங்க இருக்காங்க. அவங்க யாரும் வேலை பண்ண கவலைப்பட மாட்டாங்க. ஒரு 7-8 கேஸை நான் பார்த்துருக்கேன். They won't care. They will just laugh loudly. Say, world is big and God is great. This was a statement given by one of the Dutch teacher. Just don't care. ஆனால் நம்ம இந்தியர்களெல்லாம் வேலை போயிருமோன்னு நினச்சி அநேகர் கவலைப்படுவதை நான் பார்க்கணும். நான் யோசிப்பேன், நானும் அந்த பயத்தை ஐ ஹவ் பீன் ஸ்கேர்ட் மெனி டைம்ஸ். will I lose my job என்று பலமுறை நான் பயந்துருக்கேன். ஸோ நான் யோசிச்சு பார்ப்பேன், why I am scared. அவங்களுக்குலாம் எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, அவங்க தேசத்தோட சூழ்நிலை அப்படி, they are covered with social security, ஸோ they don't care. அதே போல் இருக்கிற இடத்துல ஒரு 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 பஞ்சம் வந்ததுன்னா, நம்ம ஆண்டவர் ஒத்தாசை ஒரு பரலோகத்தை நோக்கி பரப்புது மாத்திரமல்லாமல் வேற எங்கே ஆகாரம் இருக்குன்னு போகணும். நீங்கள் எக்ஸாம்பிளரி மாடல் வந்து யோசிப்பாங்க சகோதரர்களும், அங்கே ஆகாரம் இல்லைன்னு எங்கே வந்தாங்க? எகிப்துக்கு வந்தாங்க. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் தட் யூ டோன்ட் ஃபைண்ட் ஃபிஷ் அரௌண்ட் யுவர் சி, நீங்கள் கொஞ்சம் வேறு இடத்துல நீங்கள் வலையப்படணும். அப்படி தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வலதுபுறமாய் வலைய போடுங்கள். ஸோ ஹி சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் ஃபிஷிங் இல்லையா? ஸோ ஆண்டர் வந்து அந்த அருமையான மாமியார் நகோமியையும் ரூத்தையும் காட் சேஞ்ச் த டைரக்ஷன். ஏன்னா அங்கே எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள், அங்கே விதவையாகி விட்டார்கள், அங்கே பஞ்சம். ஸோ சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். அங்கே தே டிசைடட் டு மூவ். ஏன்? அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களை அழினார். யார்? இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ அந்த செய்தி காத்துல வருது. ஸோ தே ரெஸ்பாண்டட் அண்ட் தே டிசைடட் டு மூவ் இன் த டைரக்ஷன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். இங்கே அப்ளை பண்ணுறாங்க, இங்கே கால்ஃபார் வந்திருக்கு, இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணலாம், இந்த எக்ஸாமை எழுதலாம். இப்படிப்பட்ட ஒரு மூவ் உங்களுக்கு வரும், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். யூ நீட் டு கிராப் இட் அண்ட் மூவ் இன் த டைரக்ஷன். ஸோ அதுதான் ரூத் செய்த முதலாவது காரியம். ஷி டிசைடட் டு மூவ் ஆன். இரண்டாவதாக, அவள் தன் மாமியோடு கூட போக வேண்டும் என்று ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுத்தாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக எடுத்தார்கள். 2 மருமகளும். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 2 பேருமே அழுதாங்க. லுக்ஸ் லைக் போத் லவ்ட் ஹர், பட் ரூத் மேட் த ரைட் சாய்ஸ். எப்படி? லோத்து அங்கே ஆபிரகாம். லோத் டுக் அ ராங் சாய்ஸ். எனக்கு செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டான். ஆபிரகாம் விட்டு வச்சதை எடுத்தான். ஸோ அந்த ராங் சாய்ஸ் வந்து அவனோட மனைவி உப்பு தூணாகும்படி செய்து விட்டது. ஸோ ரூத் மேட் த ரைட் சாய்ஸ் டு பி வித் த ரைட் பர்சன். சில சமயங்களில் எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், நல்ல ஒரு ப்ரேயர் செல்லில் இருந்தார். சின்ன டிஃப்ரென்ஸில் அங்கேருந்து வெளியே வந்தார். வெளியே வந்த அப்புறம் அவரால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கவே முடியவில்லை. அங்கே இருக்க வரைக்கும் அவரை பயங்கரமாக ப்ரேயர் பண்ணி கவர் பண்ணாங்க. வெளியே வந்தார், நிறைய பாவங்களை விழுந்துட்டார். விழுந்தது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய பாடு அவருக்கு வந்துட்டு. ஸோ தட்ஸ் பட் காட் ரிவர்ட்டட் ஹிம் எவென்ச்சுவலி. பட் சம்டைம்ஸ் you need to be with the right person. ஸோ ஒரு உறவை நீங்கள் விட்டுட்டு போகணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யோசிக்கணும். ஸோ சி ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். தட்ஸ் ஒன்லி லைஃப் லைன். நகோமியை வைத்து தான் ஆண்டவர் ரூத்தை கைட் பண்ணுறார். நகோமி மூலமாக தான் அவளுக்கு ஆசீர்வாதம். நகோமி இல்லை என்றால் ரூத்துக்கு மறுவாழ்வு கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கசப்பு மாறணும்னா சரியான மென்டாஸ், ஆவிக்குரிய மென்டாஸ் நமக்கு தேவை. உங்கள் குடும்பத்தில் யார் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். சரியா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரூத் coveted Naomi's guidance and persisted following her. விடாமல் பற்றி கொண்டாள் என்று பார்க்கிறோம். அதுதான் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். ஒருவேளை நகோமியை விட்டுருந்தானா ரொம்ப பஞ்சத்திலே அந்த தேசத்தில் இருந்திருக்க வேண்டியதான். அவளுக்கு மோபித்தினுடைய தாயாக கூடிய அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைத்திருக்காது. அடுத்ததாக அவருடைய ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனை பார்க்கலாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய தனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு எதுவும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். அடுத்ததாக அவருடைய அன்பை குறித்து பார்க்கலாம். she was a loving person. வாழ்க்கையில அன்புள்ளவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்க வாழ்க்கையில கசப்பு எல்லாம் டெம்பரரிங்க. எனக்கு கூட கசப்பு வந்தது. கடந்த ஆண்டில் எனக்கு கசப்பு வந்தது. ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு டெத். எனக்கு அப்படி சுகர்லாம் 25 லெவலில் ட்ராப் ஆச்சு, விச் மீன்ஸ் ஐ மைட் டை. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஹார்ட்டுக்கு போயிருந்தால் நான் மறித்திருப்பேன். ஸோ ஒரு கசப்பு வந்தது, ஒரு பெரிய கசப்பு, ஒரு பெரிய பயம் வந்தது. தட்ஸ் த ரியல் ட்ரூத். பட் ஆண்டவர் அந்த கசப்பு வந்து ஒரு 3 months தான். முதலாவது அந்த கசப்பு ஒரு 100லேருந்து 0க்கு வந்தது. கசப்பு முதலாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் எனக்கு தெரிந்தது. ஓகே, ஒரு பிரதர் வந்து என்கிட்ட அந்த ப்ராஸ்டேட்டிக் லெக்ஸை பற்றி நிறைய வீடியோலாம் காமிச்சு இவங்கெல்லாம் இப்படி நடந்திருக்காங்கன்னு சொல்லி அநேக வீடியோஸ் எனக்கு அனுப்பி அதை பாருண்டார்.
அதுக்கப்புறம் தான் கால் இல்லாமல் இருந்த எனக்கு அந்த வீடியோஸ் பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு வந்தது. அதன் பிறகு அதற்குரிய தேவையை கத்தர் சந்திக்க ஆரம்பித்தார். ஒரு அந்த ப்ராசட்டிக் மாத்திரம் 5 lakhs அதை கத்தர் எனக்கு தர ஆரம்பித்தார். ஸோ அந்த கசப்பு மாறி 0க்கு வந்தது. அப்புறம் நான் ஆரம்பித்தேன். பயிற்சி செய்து நடக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 0லேருந்து +100 அப்படி நான் பழைய இனிமையான நிலைமைக்கு நான் வந்தேன். The Lord's eventually added some goodness in my life. God gave me a small ministry. So that's how your bitterness is going to become sweet. See, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் வரும்போது he will add sweetness. ஆனா நீங்க இந்த கசப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். You should decide to move on. மாத்திரமல்ல அங்கே நோயமி மாமி சொன்னதெல்லாம் செய்தாள் என்று பார்க்கிறோம். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். எப்படி போவாஸ்ட பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக கைடன்ஸ் கொடுத்தாள். அவள் கற்பித்தபடி களத்திற்கு போய் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். ஒரு டைரக்ஷன் மாறி இருந்தாலுமே போவாஸுடைய அட்டென்ஷன் மாறி இருக்கும். அவளை இக்னோர் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த அவருடைய பிஹேவியர் பாருங்க, ஹம்பிள், லவ்விங், சாந்தமுள்ள ஒரு நேர்மையான பிஹேவியர். அதை மாமி சரியாக சொல்லி கொடுத்தாள். இன்னைக்கு மாமி சொல்றதை விடுங்க, தாய் சொல்றதே இந்த காலத்து பிள்ளைகள் கேட்பதில்லை. they don't even listen. ஒரு 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 பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, அவங்க மதர்-இன்-லா சொன்ன அட்வைஸ் என்கிட்ட கேட்டு சொல்லி, டோன்ட் ஷி நோ ஹவு டு கண்டக்ட், டோன்ட் ஐ நோ ஹவு டு கண்டக்ட் மை செல்ஃப். நான் முட்டாளா? ஐம் so and so, ஐம் so and so பொசிஷன், who am I? எனக்கு don't I know how to conduct myself ன்னு சொல்லி கோவப்பட்டது. ஸோ அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைங்க. மதர் சொல்றதை கேட்காத எத்தனையோ மேரிட் உமன் நமக்கு இருக்கிறாங்க. ஸோ சம் எக்ஸ்டென்ட் God wants us to listen. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பெண்களை குறித்த அத்தியாயம் இருக்குது. ஒன்று ரூத், அடுத்தது எஸ்தர். போத் கேரக்டர்ஸ், 2 பேருமே, எஸ்தர் she listened to மொர்தெகாய், ரூத் she listened to her mother-in-law நோயமி. இல்லை ஒருவேளை கேட்கலன்னா அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. எஸ்தர் மொர்தெகாய் சொன்னபடி செய்யலைன்னா அந்த ராயல் லைஃப் கிடைத்திருக்காது, குயினாக இருக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ ரூத்தை குறித்து ஒரு சாட்சியை பார்க்கலாம். அப்பொழுது போவாஸை மீட் பண்ணுறாங்க. போவாஸ் ஒரு ரெடிமருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். போவாஸ் என்ற பெர்க்மன் சாருமே அவன் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார் இல்லையா? அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் பிந்தின நற்குணத்தை பார்க்கலாம், முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்று என் ஜனமாகி ஊரார் எல்லாம் அறிவார்கள். எத்தனை வார்த்தைகள் அங்கே போடுறான் பாருங்க. நீ ஐஸ்வர்யவான்களான வாலிபர்கள் பின்னே போகவில்லை, உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது, நீ குணசாலி என்று என் ஜனமாகி ஊரார் எல்லாரும் அறிவார்கள். So it was a small close circle. So everyone came to know about Ruth. So woman of character. அப்படிப்பட்ட ஒரு ஓனா கேரக்டர் அவங்க வாழ்க்கையில கசப்பு வந்தாலும் அது உடனடியாக மாறும். அதுக்கு சரியாகவும் அதுக்கு இரட்டிப்பாகவும் இனிமையை கத்தர் கட்டளையிட்டு விடுவார். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த உமன் ஆஃப் கேரக்டர். நான் ஒரு ஆசிரியர், எத்தனையோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருந்திருக்காங்க. சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அமியபிளாக, ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆக்சுவலி they don't care. They just decide and enjoy being a single. I have never seen some of the girls hang around with any boys, or they are what they are actually. ஆனால் அந்த பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு கத்தர் அவங்களுக்கு எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? இவ்வளோ உயரத்தில் ஒரு அந்த நாட்களிலே, கல்லூரி நாட்களிலே ஒரு ஸ்டாராக இருந்தவங்களாம் அன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. They shine like a butterfly. They were stars and they had yielded attention. Where are they now? ஸோ கத்தருக்கு பிரியமான அந்த அமைதியிலும் தெளிந்த புத்தியமான சாந்தம் உள்ள ஆவின் இருக்குல்ல, மிஸ் செவன், அதான் பேரழகை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? அமைதியிலும் சாந்தமும் உள்ள ஆவி என்று தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் வாஸ் எக்ஸாக்ட்லி a woman of that character. ஸோ அதனால தான் கத்தர் அந்த வாழ்க்கையில் அவள் வந்து கசப்பை அனுமதித்து, அந்த கசப்பை அனுமதித்தா தான் இனிமையினுடைய அருமை தெரியும் இல்லையா? Why the Lord allows bitterness? You need to see bitterness. Then only you will know the power of sweetness. தேனுடைய அருமை எப்படி தெரியும்னா, ஒரு கசப்பை குடித்தா தான் தெரியும். நான் இருக்கிற இந்த ஓமானில் அடிக்கடி எங்கள் ஒரு இது கொண்டு வருவாங்க, டேட்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த டேட்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னால் இங்கே ஒரு ஸ்பெஷல் அல்வா இருக்கும், அமானி அல்வான்னு சொல்லி. ஒரு குட்டி கப்பில் ஒரு கசப்பான காஃபியை குடிப்பார். அந்த கசப்பான காஃபி ஒரு சின்ன சீப், அப்புறம் ஒரு டேட்ஸ், அப்புறம் ஒரு ஸ்பீஸ் அல்வா, இப்படி சாப்பிடுவாங்க. அந்த கசப்பு வந்து இட்டு நல்லிஃபே. கசப்பு இல்லைன்னா வாழ்க்கையில் இனிமையுடைய அருமை தெரியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கும் அந்த ரூத்துக்கும் ஆண்டவர் வந்து கசப்பை கத்தர் அனுமதித்தார். அதர்வைஸ் யூ won't enjoy the sweetness. ஸோ அந்த கசப்பை கத்தர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் அவருடைய குணசாலியான பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரியா இருந்தார். ரூத் பொறுமையும் தாழ்மை உள்ள ஒரு ஸ்திரியா இருந்தார். அப்பொழுது
நகோமி அவரிடத்துல ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. பி பேஷன், டோன்ட் பி ஹேஸ்டி. அநேக ஆசீர்வாதங்கள் என்ன அவசரப்படுறதுனால இழந்து போகிறோம். We are supposed to maintain some secrecy in few things. ஒருவேளை மரியாள் மாத்திரம் ரகசியமா வைக்க வேண்டியதை வெளியே சொல்லியிருந்தா அந்த பாத்திரம் அவளை விட்டு போயிருக்கும். 2 மகிமையின் பாத்திரமும் அவளை விட்டு போயிருக்கும். இன்னைக்கு உலகத்திலே the most honored woman யாரு? மேரி இல்லையா? most honored woman, the most famous name is Mary. இஸ்லாமியர்கள் ஒரு மரியம் என்று சொல்லுவார். the most respect, the most loved, the most honored. அந்த அவ்வளவு பெரிய பாத்திரம், ஆக்சுவலி அவளுக்கு ஒரு பாத்திரம் சொல்லப்பட்டது, உன் ஆத்மா ஒரு பட்டயம் உடறிப்போம், அதுவும் சொல்லப்பட்டது. ஆனால் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, அதுவும் சொல்லப்பட்டது. ஒரு கசப்பு, ஒரு மகிமை. So she accepted it. So I exactly see Ruth as an exemplary shadow of Mary. அப்படிப்பட்ட ஒரு 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 தாழ்மை உள்ள ஸ்திரியாய், பொறுமை உள்ள ஸ்திரியாய் எங்க ரூத் இருந்தா. she maintained what was told to her. So தன் மாமி எனக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கிறா, this is what I am doing, I am here because my mother-in-law asked me to do so என்று சொல்லி அவள் மற்றவர்களிடத்திலும் சொல்லவில்லை. ஒரு ஸ்திரீ தன் பாதத்தடுகை படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்றால் அதற்கு அவள் உங்களுடைய அடியாளாகிய யூத். ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட நீங்க ஸ்கோர் பண்ணலாம். how you speak, how you conduct yourself in your office. நீங்க வந்து பெருமையான வார்த்தைகளை பேசவே கூடாது உங்க ஆபீஸில். டோன்ட் ப்ளோ யுவர் ட்ரம்பட், பி ஹம்பிள். நான் ஒரு முறை நான் ஒர்க் பண்றது மரைன் காலேஜ், ஒரு சர்வதேச ஒரு எப்படி சொல்றது கடல் ஆராய்ச்சிக்குரிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில ஒரு பெரிய ஒரு சேர்மன், அதாவது கடல் ஆராய்ச்சிக்கும் கடலுடைய வாணிபத்துக்கும் தலையா இருக்கிற ஒரு நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு வயசானவர் டிஷர்ட்டை போட்டு ஜாலியாக பேசிக்கொண்டே இருந்தார். ஐ தாட் சம் ஃபன்னி மேன் ஹஸ் கம். அவர் கொஞ்ச நாள் எல்லாரோட பேசினார். அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ் வரும்போது அவர் ஸ்டேஜில் சூட்டோட உட்காந்துருந்தார். அது வரைக்கும் நான் அவர் ஏதோ ஒரு காமெடியன் மாதிரி நான் பார்த்தேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவர் பேசிட்டு கடந்து போய்விட்டார். அப்பொழுது சொன்னார்கள் அவரை குறித்து, நோ, த மேன் whom you had seen is the chairman and director of so and so and so. எந்த ஒரு சேஞ்ச் கடல் வாணிபத்தில் மெரைன் ட்ரேடில் வரணும் அவரோட அப்ரூவல் வேணும். ஆனால் பட் he was very humble, was just down to earth. ஸோ நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் அவரை குறித்து அவர் எதுவுமே தன்னை குறித்து பெருமையாக பேசவில்லை. ஜஸ்ட் he was introduced as a chairman, just like that. இப்போ நம்ம ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை குறித்து பெருமையான வார்த்தைகளை பேச வேண்டும், ஒரு நீண்ட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அங்கே அவள் நான் நம்ம அடியாளாகிய தன்னை தாழ்த்துக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு we are what we speak, we are valued, we are assessed, we are weighed by the net of all words you speak about yourself. ஊழியக்காரனாக இருந்தால் கூட உங்கள் ஸ்டேஜில் நம்ம கொடுத்து பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. தாழ்த்தி வேணால் பேசலாம், நான் இவருன்னு பேசவே கூடாது இல்லையா? ஸோ அது பொறுமையும் தாழ்மையும் உள்ள ஒரு ஸ்திரீ. தீஸ் ஆர் த வெயிட்ஸ் ரூத் ஹேட். இப்படிப்பட்ட காம்பனன்ட்ஸ் உள்ள எந்த ஒருத்தரையும் கசப்பு மேற்கொள்ள முடியாது. கசப்பு வரலாம், வந்தால் இட் வில் ஜஸ்ட் பாஸ் பை. ஒரு கிளவுடு பாருங்களேன், அப்படி வரும், அப்படி போயிடும் இல்லையா? அதே போல தான் இட் வில் பாஸ் பை. நானும் கூட பலமுறை கசப்பு கடந்து வந்திருக்கேன். பட் இட் வாஸ் வெரி வெரி டெம்பரரி. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கசப்பும் வெகு சீக்கிரத்தில் மாறப்போகிறது. இப்படிப்பட்ட கேரக்டர் ஸ்டடி, நான் கடந்த பல மெசேஜஸ்ல கேரக்டர் இவங்களெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட யோபின் பொறுமை குறித்து பாருங்கள் இல்லையா, அப்படிலாம் எழுதியிருக்கிறார். அப்படிலாம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்க்கணும். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே. நீங்கள் பல புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரியரில் அநேக முறை பழையப்பட்ட பரிசுத்தவான்கள் கோட் பண்ணப்படுவாங்க. அதனால தான் அந்த ஸ்டைல தான் நம்ம செய்திலையும் வேதத்தில் உள்ள சில அருமையான பாத்திரங்களை கர்த்தர் நமக்கு அவர்கள் மூலமா ஆகினா நமக்கு போதிக்கிறார். ஸோ ஃபைனலி ரூத் டிசைடட் டு கோ டு ஒர்க். ஸோ வேலை என்பது முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில் குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் வேலை முக்கியம். ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் வேலையில் இருக்கீங்க? 8 hours அட்லீஸ்ட், 9 hours. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் வேலைக்காக 1 hour உங்கள் கலீஸ்வரில் ட்ராவல் பண்ணுவீங்க. அவங்களோடு நீங்கள் சம்பாதிப்பீங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. உங்கள் குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான இன்னொரு டொமைன் உங்கள் வேலை. இந்த வேலையில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு மையப்படக்கூடும் இல்லையா? உங்களை குறித்து கர்த்தர் மையப்படக்கூடும். சில பார்ட் டைம் ஒர்க்கர்ஸை அவங்க வேலைகளில் பாதிரினே பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். தட்ஸ் அ டெஸ்டிமனி ஹி காட். ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரியான யூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். She didn't have a solid work, but she decided to go for work. கிடைக்கிற வேலை செய்யறேன்னு போறான். சில சமயம் நம்ம வேலையில மீனியல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது நம்ம வேலைகள்ல இல்லையா? அதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ கிடைக்கிறத நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு போகிறேன். ஐ கான் பி லேசி, ஐ ஹேவ் டு ஈட் மை செல்ஃப் என்று சொல்லி நான் உனக்கும் எனக்கும் சேர்த்து, அவங்க மாமியாருக்கும் தனக்கும் சேர்த்து கிடைக்கிறத பொறுக்கிட்டு வரேன்னு தான் போறான். ஆனால் கர்த்தர் அங்கே வேற பிளான் வச்சிருந்தார்.
She just wanted to pick up some grains, but you know what God had planned. God had better plans. நீங்க வந்து சும்மா ஒரு தேசத்துக்கு வந்திருக்கலாம், நான் சாதாரணமா வேலைக்கு வரேன். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஊழியத்தை தரலாங்க. நீங்க ஒரு பெங்களூர் நீங்க போயிருக்கலாம், சும்மா நீங்க ஒரு வேலைக்கு இங்க பெரிய ட்ரெயினியா போயிருக்கலாம். பட் who knows what God has kept for you in that town? Nobody knows. You don't know, but the Lord knows. அங்கே ரூத் சாதாரணமா போனா அவளை எஜமானாக்கு என்று கொண்டு போயிருக்கிறார். She is going to be Mrs. Boaz. Who is she? Boaz வந்து வயல்வெளிகளுக்கு சொந்தக்காரன், சுதந்திரவாளி. ஸோ பாருங்க, கிடைக்கிற கதிரை பொறுக்கி கொண்டு வருகிறேன்னு போன அந்த ரூத், கர்த்தர் அவளை ஒரு எஜமானியா தான் பார்த்தார். ஸோ அப்படித்தான் அவளுக்கு கசப்பு மாறிவிட்டது. பாருங்க, God made Boaz notice Ruth and favor her. பாருங்க, ஒரு தேவ பிள்ளை வந்து நீங்க போய் இருந்தீங்கன்னா உங்களை நோட் பண்ண வைப்பார். அப்படிதான் உங்களுக்கு வேறு வரும். வில் பி நோட்டீஸ் ஒன் டே. நீங்க நினைக்கலாம், பல வருஷமா நான் உத்தமமா இருக்கேன் வேலையில, பல வருஷமா எனக்கு கிடைச்ச வேலை எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன். நோபடி ஹஸ் நோட்டீஸ். முறதாய கூட அப்படிதான் நினைச்சான். ஒரு முறை ராஜாவுடைய உயிரை அவன் காப்பாற்றி இருந்தான். அப்பொழுது எல்லாரும் மறந்து விட்டார்கள். ஒரு நாளில ராஜாவுக்கு டைம் பாஸ் ஆகல. ஸோ he asked them to read the chronicles. ஸோ அதை வாசிக்கும் போது மொர்தெகாய் as a security officer, he had saved the life of Xerxes one time. அதை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் அதை வாசிக்கும்படி அவனுக்கு ஒரு just lazy and he wanted to just pass some time, but he was a very wise king. He wanted to hear something being read. ஸோ அதனால கர்த்தர் அந்த வாசிக்கும்படி அவனுக்கு எண்ணத்தை கொடுத்து அங்க நோட்டீஸ் பண்ண வச்சார். nobody would have thought. இந்த களைப்பா இருக்கும்போது வாசிக்கப்பட்ட ஒரு வர்த்தமான புத்தகத்துல இருந்து மொர்தெகாயோட பேரங்க வரும், அவனுக்கு ஒரு ஹானர் கொடுக்கும்படி அந்த ராஜா ஏவப்படுவான்னு நோபடி நியூ. அதே போலதான் ரூத் நெவர் நியூ தட் த பாஸ் வில் கிவ் ஹர் அ லைஃப். அதை இன்டைரக்டா ஆவியில் அறிந்து அதை நயோமி அவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தான். ஸோ அந்த ரூத்தை பார்த்து ஒரு பெரிய ஃபேவரபிள் மீட் நடந்தது. ரூத்தை நோட் பண்ணிட்டான். அதை நோட் பண்ண வச்சது ஆண்டவர். யார் இந்த பெண் பிள்ளை பாம்போல பொறுக்கிட்டு இருக்காளா யாருன்னு சொல்லி கர்த்தர் அந்த உள்ளத்துல ஒரு தயவை கொடுத்தார். ஒரு சின்ன ஃபேவர், ஒரு கிளவுடு மாதிரி செகண்ட்ஸ் பாஸ் ஆகும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். அந்த போவாசுடைய கண்களிலே ரூத் விழுந்தாள். அங்கே வேறு வயலிலே போகாமல் எங்கே என் ஊழியக்காரரோட பெண்களுடைய கூடவே இரு. நீ அவர்கள் பார்த்து பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர் கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களுக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உடனே அவள் தாழ்த்துறத பாருங்க. நன்றியும் தாழ்த்துதலும் வணங்கி, அந்நிய தேசத்தலா இருக்க, ஐ ஆம் a stranger, என்னை நீ விசாரிக்கும்படி எதினால் எனக்கு தயவு கிடையாது. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வாட் மேட் யூ டு கிவ் மீ சச் அ ஃபேவர்? என்னை விசாரிக்கிறேன், நான் ஒரு அந்நிய ஸ்ரீ அல்லவா சொல்லி தன்னை தாழ்த்துறான். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மீட். அங்க அவன் தாயோடு அவளை பார்க்கிறான், அங்க தன்னை தாழ்த்துவதை பார்க்கலாம். such a wonderful meet. ஸோ இதை அரேஞ்ச் பண்றது ஆண்டவர். God made Boaz notice Ruth. உங்க வாழ்க்கையில நீங்க பிரசங்கிக்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு கனடாவில் போய் பெரிய பாஸ்டர் ஆயிட்டார். தி ரீசன் இஸ், அவர் ஒர்ஷிப் நடத்திட்டு இருந்தார். ஒரு முறை ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ்ல அவருக்கு ஒரு சான்ஸ் ஒர்ஷிப் நடத்த விட்டாங்க. அங்க வந்து இந்த கனடாவை சேர்ந்த ஒரு பாஸ்டர், அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு அவர். ஸோ அந்த பையனுக்கு விசா அழுத்த கனடா கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஊழியத்தை கையில கொடுத்து, அவருக்கு குழந்தை கிடையாது, அவர் மரித்து போகணும்னு அந்த சபைக்கு அவர் பாஸ்டர் ஆயிட்டார். சி, ஜஸ்ட் அ நோட்டீஸ் எனஃப் ஆண்டவருக்கு. ஒருத்தர் உங்களை பார்த்தா போதுங்க, ஆண்டவர் உங்களுக்கு, அதாவது கர்த்தர் வந்து யூ நீட் டு பி இன் த பிளேசஸ் வேர் காட் மூவ்ஸ் யூ. யாரோ ஒருத்தருடைய கண்களை உங்களுக்கு தயவு கிடைக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் நோட்டீஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர், திஸ் காட் கேன் மேக் இட் ஹேப்பன். நீங்க நினையாத இடையில சடுதியில் நடந்துரும் அந்த ஆசீர்வாதம். அதனாலே தான் கசப்பை இனிமையாக மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர். கன்க்ளூஷன், நாமி ஃபேஸ் தி பிட்டர்னஸ். உங்க வாழ்க்கையில கசம் வரும்போது பயந்து ஓடக்கூடாது. யூ நீட் டு ஃபேஸ் இட். அந்த அந்த இதை பார்த்துடலாம் எப்படிதான் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்க யூ நீட் டு என்கவுண்டர் த பேட் ஸ்டஃப் இன் யுவர் லைஃப். யூ நீட் டு ஃபேஸ் இட். லெட்ஸ் see what it is. கர்த்தர் அனுமதிக்காத எதுவும் உங்க வாழ்க்கையில வரப்போறது அல்லவா, தைரியமா ஃபேஸ் பண்ணணும். என்ன ஆகுது என்று பார்த்து விடலாம். தேவன் உங்க மேல இருக்கிறார் இல்லையா, உங்களை அழைத்தவர் அல்லவா, எப்படி கைவிடுவார்? ஸோ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கசப்பு கொடுக்கப்பட்டது. இட் வாஸ் ஆஃபர்ட். Did he receive? No, he rejected it. ஆனா கசப்பு கொடுக்கப்பட்டது. அது ஒரு நாக்கு அதில் ஒன்று போடல, அதில் he didn't put his mouth into it. காரணம், அவர் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. உங்க வாழ்க்கையில சத்துரு கசப்பை கொண்டு வந்து உங்க வாயில நீட்டுவான். டோன்ட் டேக் இட், டோன்ட் பாண்டர் இட், டோன்ட் மெடிடேட் இட். நீங்க அந்த கசப்பை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கை ஃபுல்லா கசந்தான். கசப்பு அப்படி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ டோன்ட் டேக் இட். கசப்பு தான், அந்த அனுபவம் தான். ஆனா அதை நீங்க தொடாதிருங்கள், அதை நீங்க பாண்டர் பண்ணாதிருங்கள், அதை மெடிடேட் பண்ணாதிருங்கள். There's a ray of hope even in the most devastating times of life. நான் அந்த சில இமேஜஸ் தேடிட்டு இருந்தேன். நான் எப்பவும் இந்த ஓப்பனிங் பேஜில் ஒரு இமேஜ் போடுவேன். அப்போ ஒரு அருமையான இமேஜ் ஒன்று பார்த்தேன், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு எல்லோ டார்க் பேக் ட்ராப்ல பஞ்சு அப்படி அடிக்கிறது, அவங்களெல்லாம் அந்த வெயிலில் அப்படியே மோகம்ல இருந்து கடந்து வர மாதிரி ஒரு காட்சி.
ஏனென்றால் there was no hope at all. ஆனா தூரத்துல கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று ஒரு கேள்விப்படுகிறாள் நயமி. தன் மனமளோடு அங்க போக சித்தம் கொண்டாள். தட்ஸ் இட். அந்த ஒரு சின்ன மூவ், அதான் ரே ஆஃப் ஹோப். உங்க வாழ்க்கையில திடீர்னு நீங்க நினையாத இடத்துல இருந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் ஆன்ற கட்டளையிடுவார். ஆனா நீங்க கசப்பு பக்கத்துல நின்று அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்பொழுதுதான் ஒரு திசையிலிருந்து ஒரு நம்பிக்கையின் அழைப்பு, நம்பிக்கையின் கதிர், அதை நோக்கி நீங்க போனீங்கன்னா அந்த கதிர் பெருசா தெரியும். யூ கேன் வாக் இன் டு இட். ஏர் அந்த பெண் பையனை வளர்த்தது யார் தெரியுமா? ஓபேத்தை வளர்த்தது யார்? நயோமி. அவருடைய கண்களிலே அந்த பேட்டி, அந்த வயசான பாட்டி, அந்த மாமி ஆசிரியர் அந்த ஆண் பிள்ளையை கொஞ்சினான். தட் வாஸ் அ காம்பன்சேஷன் பேக்கேஜ். 2 பசங்க இலக்க கொடுத்தால் அவருடைய அன்பு, அவருடைய சரியான நடத்துதல், தன் மருமகளுக்கு உனக்கு நான் சுகவளை தேடாதிருப்பேனோ என்று சொன்ன காரணத்தினால் கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளை அவள் மடியிலே கொடுத்தார். அதனாலதான் என் கசப்ப கர்த்தரை மாற்றி போட்டார். என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் சொன்ன அதே வாய் கர்த்தர் துதித்து பாடிட்டு என்று பார்க்கிறோம். ஸோ த பாஸ்ட் இஸ் நாட் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன். உங்க வாழ்க்கையில நிறைய டெம்பரரி பாயிண்ட்ஸ் வரும். தே ஆர் நாட். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஒரு மாறாவுக்கு வந்தாங்க, அதிலேயே இருந்தாங்க ஆண்டவர். கர்த்தர் தே மூவ் ஆன். ஸோ அதே போல உங்க வாழ்க்கையில நிறைய டிரான்சிட் பாயிண்ட்ஸ் வரும். But they are all the persons whom you meet in life, the bitter persons. அந்த கசப்பனால நீங்க பார்த்துட்டே இருக்க போறது இல்லை. One morning he will disappear from your eyes. The man or woman who is injecting bitterness into your life, you are not going to see that person forever. Ruth adapted to the people of Naomi. வாழ்க்கையில அடாப்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஆண்ட போற இடத்துல நான் ஒரு நண்பர் அறிவேன். அவருக்கு சண்டிகார்ல ஒரு பெரிய ஜாப் கிடைச்சது. 2 வாரம் இருந்தார். அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு ஓடியே வந்து விட்டார். காரணம் அந்த ஃபுட் அவ்வளோ அடாப்ட் பண்ண முடியல. இருந்தாலும் அன்னைக்கு பெரிய டேரக்டராக இருப்பார். நல்ல போஸ்ட், நார்த் இந்தியா புரோட்டாவா போடுறாங்க, யார் என்ற பேசல, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி ஓடி விட்டார். அந்த இடத்துல இருந்து அன்னைக்கு பெரிய டாப் போஸ்ட்ல இருந்திருப்பார். ஸோ சம்டைம்ஸ் we need to adapt to a new job. ஒரு புது ஜாப் கிடைக்கும், அதில் ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும், அல்லது புது இடத்துக்கு நீங்கள் போவீங்க. உங்கள் இன்லாஸ் you need to learn to adapt to them. ஸோ இது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே டிராவல் ஆரம்பிச்சிட்டாங்க. யோசேப்பு அவங்கெல்லாம் they traveled intercontinent, they traveled country to country, they met new people. கிறிஸ்தவர்களாகிய நாம் we should be adventurous. we need to be willing to lock with others. நான் இந்த இருக்கிற கல்லூரியில் ஜாயின் பண்ண போது ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த சிக்கிந்தர் அப்பாஸ்னு ஒரு பையன். இஸ் அ வெரி ரஃப் காய். ஆனால் கத்திர அவனை கொடுத்து வாட் இஸ் இஸ் மேன்னு நினைச்சேன் இல்லையா. பாகிஸ்தானியர்களெல்லாம் நீங்கள் ரொம்ப டஃப்னு நினைக்கக்கூடாது. ஐ மெட் சம் ஸ்வீட் பாகிஸ்தானிஸ் இன் மை லைஃப். தேர் வெரி குட் இன் ஹார்ட். Not all North Indians are bad. ஸோ நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹேவ் ப்ரீஜுடிஸ் அமங் ரைஸ் அண்ட் இவரெல்லாம் இப்படி அவரெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இஜிப்சியன்ஸ்லாம் எப்படின்னு நான் பார்த்த எனக்கு ஒரு இஜிப்சியன் ஃப்ரெண்ட் இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய ரொம்ப அப்பாவி மனுஷன். ஸோ ஐ கேம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள். என்னுடைய ப்ரீஜுடிஸ் எல்லாமே தப்புன்னு நான் புரிந்து கொண்டேன். சிலரை கொண்டு ஆண்ட நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் போவாஸ் குண்டு கர்த்தர் ஊத்துக்கு நினைச்சார். 2 பேரும் வேற ரைஸ். ஸோ ஏன்னா காட் இஸ் எல்லாருமே ஆதாம்கிட்ட தான் வந்தவங்க தானே. எவ்ரிபடி கேம் ஃப்ரம் ஆதாம் இல்லையா. ஸோ ஆண்டுடைய கண் எல்லாரையும் ஆதாம் பிள்ளையாக தான் பார்க்குது. இந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் நமக்கு இருக்கவே கூடாது. ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் கூட நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு RSS அவர்களை கொடுத்து ஒரு வெறுப்புணர்வு கிறிஸ்தவர்களாகி நமக்கு வரக்கூடாது. They can hate us. Are we supposed to hate them? Answer my question. Are we supposed to hate them? We are not supposed to hate any of them. Hate belongs to them, not us. We are supposed to display Christian values. So God uses unlikely people for His purpose. நினையாத ஆளை கர்த்தர் பயன்படுத்துவார். It is God who favors. எல்லாத்திலும் ஒரு ஃபேக்டர் இருக்குங்க, தயவு. உங்களுக்கு தேவ தயவு இருந்தால் மனுஷ தயவு கிடைக்கும். வெர்டிக்கல் ஃபேவர் will give you horizontal favor. தேவ தயவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மனுஷ தயவு உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, இன்று உனக்கு தயவு செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், the Lord favored you. அவங்க சொன்னது தான். அந்த எல்லா ஸ்திரீகளும் இட்ஸ் அ பாசிட்டிவ் புக். ரூத்தில் யூ டோன்ட் see any villains at all. Situation is the villain. அப்போ அந்த ஸ்திரீகள்லாம் அவளை பார்த்து, அவன் பேர் ஸ்திரீகளிலே பிரபலமாக்குது யார்? ஓபேத்துங்கிற சின்ன குழந்தைய எப்படி ஆசீர்வதிக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி கிறிஸ்டியன்ஸ் ஆர் சப்போஸ் டு. ஒரு குழந்தை பிறந்து அதை ஆசீர்வதிக்கணும். 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களை ஆசீர்வதிக்கணும். காட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஆல் பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரைஸ், நேஷனாலிட்டி, ரிலிஜன் அண்ட் ஸ்டேட்டஸ். டோன்ட் டிஸ்கிரிமினேட். இட் இஸ் காட் ஹூ பைண்ட்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ். காட் யுனைடெட் போவாஸ் அண்ட் ரூத். இப்போ நீங்கள் பாருங்க, போவாஸும் ரூத்தும் இணைப்பில் அந்த இணைப்பை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரோபோட் பண்ணானா அதை பார்த்து மகிழ்ச்சி வரலையா, அதே போல் ஒரு இணைப்பில் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் வாங்க இல்லையா. லெட்ஸ் நீங்களும் உங்கள் மனைவி இணைக்கப்படும் பொழுது அந்த திருமண நாளவனா நினைச்சு பாருங்க. ஆனால் லுக் அட் யுவர் ஆல்பம். ஜஸ்ட் ஹேவ் a look at your album. Look at any of your marriage photos. Do you know God was happy? Nobody knows what your generation will become. உங்கள் ஜெனரேஷன்லேருந்து
நீங்க உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவள் பிள்ளைகள் அதுல இருந்து பெரிய ஊழியக்காரர் எழுதலாம். ஹூ நோஸ்? ஒரு சாதாரண சுரண்டையில இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண மகன் அங்கிள் தினகரன் பெரிய ஊழியக்காரன் நான் இல்லையா? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க கூட. உங்க அப்பா கொஞ்சம் இருந்தார் அவர் ஊழியக்காரனா? அம்மா இல்ல. they would have never thought about it. ஸோ நீங்க ஒரு சாதாரண கிறிஸ்தவ கப்பலா இருக்கலாம். உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஒரு பெரிய ஊழியக்காரனா, பெரிய சிஓவோ, ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி வரலாம் இல்லையா? அநேகருக்கு ஆசீர்வாதமா. ஹூ நோஸ்? அதனால தேவன் எல்லா மேரேஜஸ்லயும் கர்த்தர் கூட இருக்கிறார். இட் இஸ் காட் ஹூ பைண்ட்ஸ். கிரீஃப் அண்ட் சாரோ டு நாட் ட்ரைம்ப் லவ். இப்போ பெரிய துக்கம் வந்துச்சு, கசப்பு வந்திருந்தது நகோமிக்கு. அந்த கசப்பை ரூத்துட்டாவை காமிச்சாலா? காமிக்கவே இல்லை. நகோமிக்கு கசப்பு வந்தது, ஆனா அந்த கசப்பு உங்க உறவுகள்கிட்ட காமிக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ ரோட் லைக் திஸ். கிரீஃப் அண்ட் சாரோ டு நாட் ட்ரைம்ப் லவ். ஒரு கிறிஸ்தவ தேவ அன்பு ஒரு மனுஷன் உள்ளத்துல இருந்தா உங்க வாழ்க்கையில கசப்பு வர வர இன்னும் அதிகமா ஆட்கள்கிட்ட நேசிப்பீங்க. உங்க வாழ்க்கையில கசப்பு வந்ததுனால பிறருக்கு வெறுப்பை காமிச்சா தட் இஸ் சம்திங் எல்ஸ். And finally, God writes this climax of your story based on your love and commitment. உங்க உள்ளான அந்த ability ஆண்டர் பாப்பார். நீங்க எத்தனை வாழ்க்கையில இனிப்பு ஆட் பண்ணிருக்கீங்க? That's a rate, exactly that rate. In that rate, God will add sweetness into your life. பிறர் வாழ்க்கையில கசப்பு ஆட் பண்ணியிருந்தா we are not God's children. பிறர் எந்த அளவுக்கு பிறருக்கு இனிப்பை நீங்க ஆட் பண்ணீங்களோ, சில பார்த்தீங்கன்னா இலையில முதல்ல ஸ்வீட் வைப்பாங்க இல்லையா? ஒரு ஆளை பார்த்தவனே ஒரு இனிமையை ஆட் பண்ணுங்க, ஒரு அப்ரிசியேஷனை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, ஒரு நன்மையை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு அன்பை பகிருங்கள். இதுதான் கிறிஸ்தவ அழைப்பு. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பிலீவர்ஸ்ன்னு கூடுவாங்க இல்லையா? இந்த ரைட் வேர்ட் அன்பர்கள், காட்ஸ் லவர்ஸ், அப்படித்தான் கூடணும். நேசிக்கிறவர்கள் என்றுதான் அது அதற்கு சரியான பொருள். இந்த ரூத் ஒரு அற்புதமான ஒரு மாடலுங்க. அமைதலும் சாந்தமும் உள்ள, கர்த்தருக்கு முன்னால ஒரு அழகியா இருந்த, அதாவது ஸ்பிரிட்ல நான் சொல்றேன், இருந்த ஒரு அருமையான பாத்திரம். கர்த்தராவில் ஒரு ராஜாத்தி ஆக்கி, ஒரு எஜமானி ஆக்கி, ஒரு தாவீதுடைய தாத்தாவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிருபையை கர்த்தர் அந்த ஸ்திரீக்கு தந்தளினார். It all began with her first choice to be with the right person, to be with the right person of God, Naomi, who was her mother-in-law. And அவளோட சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய நற்குணத்தை நிரூபித்த அந்த ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் இனிமையாய் மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி சித்தமுள்ளவராக இருக்கிறார். கசப்பை ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ருசித்திருக்கலாம். எந்த அளவுக்கு கசப்பை ருசித்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இனிமையை கர்த்தர் ஆட் பண்ண கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து பாருங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசின அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இசைக்கராஜை ஜெபித்தது போல என் வாழலாம் என் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் என்ற வசனத்தின்படி அந்த ரூத் ஆகிய சகோதரியும் கூட தன் வாழ்க்கையில உயர்வு வந்தவுடன் தனக்கு மோவாபிய தேசத்துல நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை மறந்திருக்க மாட்டார். எங்கள் வாழ்க்கையில எங்கள் கசப்புகளை நாங்கள் மறக்காதபடி எங்கள் வாழ்க்கையில் இனிமையை கொடுப்பவர் நீர் ஒருவரே என்று அறிந்து நற்குண செயல்களா இருந்து உடைய இனிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உடைய வார்த்தையாகிய இனிமை, இந்த வார்த்தையில இனிமே இருக்கிற உடைய வசனம் தேனுண்டு வேதம் சொல்கிறது, உடைய பாடல்கள் தேனுண்டு வேதம் சொல்கிறது. ஆவியானவரே, நீர் இனிப்பானவரப்பா, இனிமையான ஒரு தேவன். நான் அவரை தானிக்கும் தானம் இனிதா இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். Every meditation we have upon you, when we hear a sermon, that's a sweet. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கசப்பை நீங்கத்தக்கதாக அநேக தேவ செய்திகளை, அநேக ஆவிக்குரிய பாடல்களையும் கேட்டு இனிமையான தேவ பிள்ளைகளோடு எங்களை ஐக்கியம் கொண்டு நாங்கள் அநேகருடைய கசப்பை மாற்றத்தக்க அளவில் எங்களை பயன்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.